முந்திரி மரத்தின் பூர்வீகம் வடகிழக்கு பிரேசில். முந்திரி மரம் தென் அமெரிக்காவில் தொடங்கி 16ஆம் நூற்றாண்டில் போர்த்துகீசிய ஆய்வாளர்களால் இந்தியாவுக்கு அறிமுகமானது. தாவரவியல் ரீதியாக முந்திரி பருப்பு தான் உண்மையான பழம். பழம்போல் தோற்றமளிக்கும் பேரிக்காய் வடிவ பகுதி பூக்காம்பின் வளர்ச்சியே. இது முந்திரி ஆப்பிள் என்று அழைக்கப்படுது. இந்தியாவில் முதலில் கோவாவில் முந்திரி அறிமுகமானது. ஆரம்பத்தில் இது முக்கியமான மண்ணரிப்பை தடுக்கவும் காடு வளர்ப்பு நோக்கத்திற்காகவும் பயன்பட்டது. காலப்போக்கில் முந்திரி பழத்தின் மருத்துவ குணங்களும் முந்திரி பருப்பின் சமையல் பயன்பாடுகளும் கண்டறியப்பட்டது. பிரேசிலில் முந்திரி பழச்சாறு பாரம்பரிய பானம் தயாரிக்கப்படுது. முந்திரி பருப்பு ஒரு முக்கிய வணிக பொருளாக மாறியது. அதன் தனித்துவமான சுவை மற்றும் ஊட்டச்சத்து மதிப்பு காரணமாக உலகம் முழுவதும் பரவலான சந்தையை கொண்டுள்ளது. மோசமான மண்ணிலும் நன்கு வளரும் தன்மை கொண்டது என்பதால் மண்ணரிப்பை தடுக்கவும் மண் வளத்தை பாதுகாக்கவும் உதவும். முந்திரி பழம் மற்றும் அதன் பல்வேறு பாகங்கள் பாரம்பரிய மருத்துவத்தில் செரிமான பிரச்சனைகள் மற்றும் உடல்நல கோளாறுகளுக்கு பயன்படுது.